கனடால பார்த்தீங்கன்னா, பீச்ச விட லேக்கு, ரிவர் தான் ரொம்ப அதிகம். நம்ம வந்து பீச்ச பார்க்கவே முடியாது. நாங்க கஷ்டப்பட்டு தேடி கூகுள்லாம் வந்து தேடி ஒரு பீச்ச கண்டுபிடிச்சோம். இது ஆக்சுவலா வந்து அலை வரதுனால பீச்சுன்னு சொல்லிக்கலாமே தவிர, இதுவும் வந்து லேக்கு தான். இது வந்து லேக் ஆன்டாரியோன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு வந்து அலை வரதுனால எங்களுக்கு பீச் எஃபெக்ட் கிடைச்சது. பீச்ல இருக்கிற மாரி தான் இருந்தது. அந்த சாண்டு, அந்த அலைலாம். கொஞ்ச நேரம் விளையாடினோம். தண்ணீல கால வச்சா பயங்கர கூலிங்கா இருந்துச்சு. காலையே வைக்க முடியல. அவ்ளோ கோல்டா இருந்தது. அதுக்கப்புறம் நாங்க வைக்க 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 ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறமா அந்த கல்லு மேலலாம் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டுருந்தோம். நிம்மதியா இருந்தது. ஒரு பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. 4 பேரும் உட்காந்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டுருந்தோம். அங்க இருக்கிற எல்லா விஷயங்களும் இது பக்கத்துலேயே ஒரு பெரிய ரயில்வே ஸ்டேஷன் இருந்தது. அங்க வந்து கனடாவோட ட்ரெயின் பார்த்தோம். இப்படி தான் இருக்கும் கனடால ட்ரெயினு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அங்க அப்படியே